பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 32வது அதிகாரம் 1வது வசனம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே நீங்களாம் பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் மகள் சொல்லலாம். யாருடைய பாவத்தெல்லாம் ஏசப்பா மன்னிச்சுட்டாரோ அவங்க எல்லாம் பாக்கியவானாமா. ஏசப்பா உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் மன்னிச்சுட்டாரு. எப்படி மன்னிச்சாரு அப்படின்னா சிலுவையில ரத்தம் சிந்தி நமக்காக பலியாகி நம்ம பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு ஏசப்பா கொடுத்துட்டாரு. ஆனா இருந்தாலுமே நம்ம அடிக்கடிக்கு பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் தெரியுமா பாவம் செஞ்சிருக்கோம்? ஆதாமுடைய வித்தாகிய அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கு. அதாவது நம்ம பிறவிலேயே நம்ம ஒரு பாவியான குணங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கு. ஜென்ம சுபாவம்னு சொல்லலாங்க. சில காரியங்கள் நீங்க விடணும்னு நினைப்பீங்க, ஆனா விடவே மாட்டீங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லா காரியமும் என்ன பண்ணோம், நீ பண்ணுன்னு சொல்லி சில பாவங்களை பண்ண வைக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணோம், ஆண்டவருடைய சமூகத்தை நாடுற பிள்ளையா மாறும்போது அவரை பற்றிக்கொள்ளும் போது நீங்க பாவத்தை ஜெயிக்கலாம். ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, தேவனால் பிறப்பதால உலகத்தை ஜெயிக்கும். அப்ப என்ன பண்ணும், தேவனால பிறகுற பிள்ளையா மாறணும். சிம்பிள் தான். ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு அவரை மட்டுமே பற்றுக்கொண்டு வேதவசனத்தின்படி உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒப்பு கொடுங்களா. இப்பவே உங்க பாவமான வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போகுதுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்கள் தகவலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.